சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது, பஸ்ஸில் பிரச்சனை வருது, ரோட்டில் திடீர்னு போயிட்டே இருக்கேன், திடீர்னு ஒருத்தன் முன்னால் வந்து நட்ஸுன்னு பிரேக் போட்டுருவேன், இவன் போய் பக்கத்தில் டம்முன்னு மோதிடுவேன், இறங்கிடுவாங்க 2 பேரும், அவ்வளோதான். என்ன நீ ஏன்டா பிரேக் போட்டான், முன்னாடி இருக்கவன் போட்டான்டா, முன்னாடி இருக்கவன் ஏன் போட்டான், அவனை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு மோதின 2 பேரும் 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கான். பின்னாடி அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் சண்டை யாருக்கு போயிருந்து தெரியுமா, அந்த ஆரன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அங்கே போயிடுவாங்க. நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல என்ன கேன்ட்டு இவன் 2 பேரும் சேர்ந்து ஆரன் அடிக்கிறவனை போய் அவன் ஆரனை போய் எடுக்கிறேன்ட்டு சாவியை உருகிட்டான். அப்படியே ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அங்கிட்டு இருந்து ஒடியாடுறாரு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள். அதுக்கப்புறம் என்னப்பா போயா நீ இவ்வளோ நேரம் எங்கேயா போனேன் அப்படின்னு அவ்வளோ பேரும் சேர்ந்து யார்கிட்ட டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட சண்டை வர்றேன். இவ்வளோ நேரம் எங்கே போனேன், அங்கே போய் இதுக்கு மாமூல் வசூல் பண்ண போயிட, நான் வசூல் பண்ண மாட்டேன், அதை பற்றி கேட்கறதுக்கு நீ யாரா, நீ அங்கே அந்த பைக்காரன்ட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கப்ப நாங்கள் பார்த்தோம். எங்கே தொடங்கின சண்டை எப்படி வந்துருச்சு பாருங்க. இவன் மேலே ஏன்டா மோதுனன்னு கேட்டது, பின்னாடி ஆரன் அடித்தவனை போய் சண்டை போட்டு அவ்வளோ பேரும் சேர்ந்து இப்போ யார்கிட்ட வந்துட்டாங்க, டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட வந்துட்டான். ஒன்றையானதான் அம்புட்டும் பிரச்சனை அப்படின்னு. அந்த ஆள் ஒன்றே நீ தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்க, ஏறுறா வண்டியில் ஸ்டேஷனுக்குன்ட்டு எவன் கடைசியாக வந்தானோ அவனை ஏற்றிட்டு போகிறாங்க. அவன் தான் லாஸ்ட்டில் வந்தவன். நான் இப்போ தான்டா வந்தேன், என்னையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றிட்டு பாரு, யார்ரா ஒன்றையால தான் எல்லா பிரச்சனையும். முதல்ல வம்புழுத்தவன் 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். யார் மோதனவன் 2 பேரும். கடைசி பிரச்சனை வேறு மாதிரி மாறிடுது. எதுக்கெல்லாம் இன்றைக்கி நாட்டில் பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. பஸ்ஸில் திடீர்னு உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கான், திடீர்னு சண்டை ஓட்டுறாங்க. திடீர்னு டிரைவர்கிட்ட ஒருத்தன் எந்திரிச்சு என்ன இப்படி தான் ஓட்டுவியா, மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தியா இவ்வளோ நாள், உன்னைய நம்பி நாங்கள் ஊருக்கு போவோம், நாம செங்கல்பட்டுக்கு என்ன 3 மணி நேரமாக ஓட்டிக்கிட்டு போவேன், தாம்பரம் தாண்டதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. டிரைவரு உன் சௌரியத்துக்கெலாம் ஓட்டுறதுக்கு இது ஒன்றும் ஆடி கார் இல்லை, உட்காரு போய் இப்படித்தான் ஓட்டுவேன், இஷ்டம்னா உட்காரு இல்லாட்டி போடா அப்படிங்கிறாரு. என்னது போடாவா, அவ்வளோதான் முடிஞ்சா. 5 பேர் சேர்ந்துடுறான். டிரைவர் ஒருத்தரை போடான்ட்டான். நீ என்ன போடான்னு சொல்லாமல் பப்ளிக் சர்வெண்ட்டு ஆச்சான்னு. உடனே அந்த டிரைவர் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு அடிக்க போய் உடனே அங்கே 5-6 டிரைவர் அடிச்சு விட்டாங்கன்ட்டு உடனே 10-15 டிரைவர் போக்குவரத்து ஊழியரை தாக்கிய பொதுமக்கள். உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் டக்குன்னு மொபைலில் போட்டு அடுத்த 5 நிமிஷம் டிவியில் வந்துடுது. செங்கல்பட்டு தாம்பரம் தாண்டிய பெருங்களத்தூர் அருகே ஓட்டுநரை தாக்கியதால் பொதுமக்களுக்கும் ஓட்டுநருக்கிடையே மோதல் அப்படின்னு போட்டு விட்டுறேன். என்னது டிரைவர் அடித்தாங்களா, வண்டியை நம்ம ஓட்டக்கூடாதான்ட்டு ஒரு 5-6 இடத்துல டிரைவருக்கு இறங்கிட்டாங்க. நீங்கள் போங்கடா, என்ன டிரைவர் அடிக்கிறதுனா சாதாரண விஷயம், அங்கே அடித்ததுக்கு நீ ஏன் வண்டியை நிப்பாட்டுற, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு டிரைவருக்கு யாரும் ஓட்டக்கூடாதுன்ட்டு இறங்கிட்டான் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷத்தில் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதெல்லாம் எப்படி வழிகாட்டுவது, ஒரு பாட்டு மூலமாக இதெல்லாம் வழிகாட்ட முடியுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் முடியும் அப்படின்னு பேசுகிறதுக்காக 12 பேச்சாளர் வந்திருக்காங்க. நல்ல பாட்டு பாடி பாடி பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர்கள். மக்கள் இசையும் திரை இசையும் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கா, குடும்பத்திற்கா, சமுதாயத்திற்கா? உணவு நீருக்கு அப்புறம் மனுஷனுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருப்பிடம் தாங்க ஐயா. நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கலான்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வந்து பார்த்துட்டு இருக்கேங்க ஐயா. இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் இன்னைக்கு எத்தனையோ பேர் கொடுத்தன நடத்திட்டு இருக்கிறாங்க ஐயா. அவங்களாம் யாரை தெரியுமாங்க பார்க்குறாங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரம், இந்த ரோட்டோரம் குடிசை போட்டிருக்காங்க தெரியுங்களா, அவங்கள பார்க்குறாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஓட்டு குடிசையாவது இருக்காதா அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஐயா? என்னைக்கு மேம்பாலத்தை விரிவுபடுத்துவாங்களோ, என்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனை விரிவுபடுத்துவாங்களோ, என்னைக்கு இந்த வீட்டை மாற்றுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடு அவங்க இருப்பாங்க ஐயா. அவங்க யாரை பார்த்து தெரியுங்களா சந்தோஷப்படுவாங்க, அவங்க யாரை பார்த்து தெரியுங்களா ஆசைப்படுவாங்க, இந்த தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்களே அந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு இருக்காதா அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட தோட்டத்தில் வீடு கட்டியிருக்கிறவங்களே இன்னைக்கு 8 வழி சாத பயப்பட வச்சிருச்சுன்னா நிச்சயமாக திரையிசை பாடல்கள் எங்களுடைய மக்களுக்கு தான் நான் சொல்வேங்க ஐயா. ஐயா என்ன இளைஞர்கள் இல்லை என்னத்தை பாட்டை போட்டிங்கன்னு நான் கேட்குறேன். எங்கள் இளைஞர்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு பாட்டை போடுறான் பாருங்க. படிச்சு பார்த்த ஏறவில்லை, கொடுத்து
பேசாதீங்கப்பா, கொஞ்சமாச்சும் சோஷியல், அதாவது சமூக அக்கறையோட நடந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். ஐயா எல்லாம் பேசுறாங்க, அவங்க நான் பொண்டாட்டிய தங்க சலன்னு பாடுறேன், தங்கச்சியை மதிக்கிறேன், அக்காவை மதிக்கிறேன், பொண்ணுங்களை தெய்வமா பார்க்குறோன்னு சொல்றாங்க. பேசுறதுக்கு கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இன்றைக்கும் பெண்கள் மேடை ஏறின இந்த காலத்திலையும், பெண்கள் ஒரு பெண்ணா நான் இன்னைக்கு மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, ஆனாலும் இந்த காலத்திலையும் பெண்கள் பந்தாடப்பட்டு தாங்க ஐயா வருகிறார்கள். அத அருவி அப்படின்ற ஒரு படத்துல, அருவின்ற ஒரு திரைப்படத்துல அவ்வளவு அற்புதமா காமிச்சிருப்பாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அந்த படத்தை பார்த்து இந்த குடும்பத்தினரும் இளைஞர்களும் திருந்தாததுனால தான் மாற்றுத்திறனாளி 12 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா. அதனால தான் சொல்றேன், திரைப்படப்பாடல்களாக இருக்கட்டும், மக்கள் இசை பாடல்களாக இருக்கட்டும், அவைகள் அத்தனையுமே சமுதாயத்திற்கு வழி நடத்துறதுக்கு தான் சொல்றேன். ஐயா, இந்த காலத்தில் யார் ஐயா கருத்துப்பாட்டெலாம் கேட்குறா? சின்ன வயசுலேயே தப்பு பண்ணிட்டு சிறுவர் சிறையில் போய் அடைஞ்சிடுறாங்க ஐயா. அவங்களுக்காக வந்து ஜெயிலுக்குள்ளேருந்து ஒரு பையன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு பாடுறான் ஐயா இந்த பாட்டு. ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேங்க, என் அம்மாவை மறந்துட்டு தனிமையில் வாழுறங்க, தப்ப எல்லாம் உணர்ந்துட்டு கஞ்சி சோற சாப்பிடும் மரத்தடி ஓரமா, இனிமேல் இருக்க மாட்டேன் என் அம்மாக்கு பாரம்மா. ஜெயிலுக்குள்ள இருக்கிறேங்க, அம்மாவை மறந்துட்டு தனிமையில் வாழுறங்க, தப்ப எல்லாம் உணர்ந்துட்டு கஞ்சி சோற சாப்பிடும் மரத்தடி ஓரமா, இனிமேல் இருக்க மாட்டேன் அம்மாக்கு பாரம்மா. ஜெயிலுக்குள்ள இருக்கிறேங்க, அம்மாவை மறந்துட்டு தனிமையில் வாழுறங்க, தப்ப எல்லாம் உணர்ந்துட்டு. ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ. நான் வாழ வேணும்யா என் அம்மாவின் கூட, இனி தப்பு பண்ணாம வாழுவேன் என் மனசாட்சியோட. ஜெயிலுக்குள்ளார அது மரண கல்லற, ஜெயில பத்தி என் பாட்டில் நான் அழுது சொல்லுறேன். நான் வாழ வேணும்யா, நான் வாழ வேணும்யா என் அம்மாவின் கூட, இனி தப்பு பண்ணாம வாழுவேன் என் மனசாட்சியோட. ஜெயிலுக்குள்ளார அது மரண கல்லற, ஜெயில பத்தி என் பாட்டுல நான் உருகி சொல்லுறேன். என்ன வெளியே விட்டுடுங்க, என் அம்மாவை பாசமா கொஞ்சனுங்க, இனி தப்பு பண்ணாம வாழுவேன், என்ன ஆள விட்டுடுங்க. என்ன வெளியே விட்டுடுங்க, அம்மாவை பாசமா கொஞ்சனுங்க, இனி தப்பு பண்ணாம வாழுவேன், ஆள விட்டுடுங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, அம்மாவை மறந்துட்டு தனிமையில் வாழுறங்க, அப்ப எல்லாம் உணர்ந்து நான் வாழ வேணும்யா என் அம்மா அப்பா ஆசையெல்லாம் நினைச்சது நடக்குமா. என் அம்மாவை பார்க்காம துடிக்கிறங்க, கடவுளுக்கே அடுக்குமா. 6 மணி மேலே ஆனா பார்க்க முடியல நிலவத்தான், பழ போன கடவுள் என்ன மனுஷ ஜென்மம்மா என்ன பெத்தா. ரோஜா பூ மாலை எனக்கு போடணும் சீக்கிரமா, என் அம்மா என்ன பார்க்கும்போது இருக்கணும் போனோமா. ரோஜா பூ மாலை எனக்கு போடணும் சீக்கிரமா, என் மம்மி வந்து பார்க்கும்போது இருக்கணும் போனோமா. ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, அம்மாவை மறந்துட்டு தனிமையில் வாழுங்க, தப்ப எல்லாம் உணர்ந்துட்டு. ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிரோ. இப்ப ஏற்பட்ட
ஏர்போர்ட் கேபினுக்குள்ள அவன் உள்ள போகணும். மனைவிக்கு பயணம் சொன்னான், அடியே சத்தியமா நான் எந்த சந்தோஷத்தையும் போகலடி, என் உசுரையே இங்கே விட்டுட்டு என் உடலை மட்டும் தாண்டி எடுத்துக்கிட்டு ஃபாரினுக்கு போறேன், பிள்ளையில பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொன்னான். இந்த 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 பிரிவை அவன் எப்படி பயன்படுத்துறான் தெரியுமா? அந்த யதார்த்த வார்த்தை, இதுதான் மக்கள் இசை பாடல்கள். அந்த யதார்த்தத்தை அப்படியே சிங்கப்பூர் போறானா, அதை அப்படியே பதிவு பண்றான் பாருங்க. மனைவிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? சித்திரமே ஒன்ன விட்டு சிங்கப்பூர் போறேண்டி, சிங்கப்பூர் போய் வாரே கண்ணே கண்மணியே, எனக்கு கைகாட்டி விடை கொடடி அன்பே ஆருயிரே. சித்திரமே ஒன்ன விட்டு சிங்கப்பூர் போறேண்டி, சித்திரமே ஒன்ன விட்டு சிங்கப்பூர் போறேண்டி, சிங்கப்பூர் போய் வாரேன் கண்ணே கண்மணியே, எனக்கு கைகாட்டி விடை கொடடி அன்பே ஆருயிரே. இப்படி மனைவிக்கு பயணம் சொன்னா, இந்த 5 வயசு பயலும் அந்த 3 வயசு பொம்பளை பிள்ளையும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பித்தா பித்தான்னு முழிக்குதுங்க. அப்படியே முகத்தை, அம்மா முகத்தையும் அப்பா முகத்தையும் பார்க்குதுங்க. என்னமோ அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா அழுகிறாங்களே அப்படின்னு. இப்போ இதுக கண்ணில கண்ணீருங்க. நல்லா கவனிச்சு இந்த வரிகளை கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ பிள்ளைங்க 2 பேரும் கண்ணீர் ததுமா நிற்குதுங்க. அப்படியே அப்பங்காரன் இப்போ தந்தையா பிள்ளைய திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்த உடனே கண்ணீரோடு நடிச்சுல இந்த பிள்ளைகளுக்கு வரி போட்டு புட்டு போறான் பாருங்க. இப்போ பிள்ளைகளுக்கு பயணம் சொன்னா எப்படி தெரியுமா? ஆம்பளை பையன் இங்கிட்டு பொம்பளை பிள்ளை சொன்னான் பாருங்க. நாம் பெத்த சிங்கக்குட்டி சின்ன பொண்ணு செல்ல மக, நாம் பெத்த சிங்கக்குட்டி சின்ன பொண்ணு செல்ல மக, அப்பா நான் போய் வார என்ன பாருங்க, எனக்கு கன்னத்துல எச்சி வட முத்தம் தாருங்க, பத்திரமே உன்னை விட்டு சிங்கப்பூர் போறேண்டி, சிங்கப்பூர் போய் வாரேன் கண்ணே கண்மணியே, எனக்கு விட்டு போக விடை கொடடி அன்பே ஆருயிரே, எனக்கு விட்டு போக விடை கொடடி அன்பே ஆருயிரே. மக்கள் இசையும் திரை இசையும் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கா, குடும்பத்திற்கா, சமுதாயத்திற்கா? அருமையான ஒரு கேள்வி. இளைஞர்களை எல்லா திரைப்படங்களையும் எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு தண்ணியை போட்டு பீர் அடிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிற மாதிரி காம்பவுண்ட் வால் மேலே உட்காந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையில லந்த கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் இளைஞர்கள் நினைத்தால் ஒரு சட்டத்தையே உருவாக்க முடியும் என்று உருவாக்கி காட்டிய ஒரு நிகழ்வு எதுன்னா அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தினால் ஒரு மிகப்பெரிய இந்திய அரசினுடைய குடியரசுத் தலைவரை ஒரு சட்டம் இயற்ற வைக்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்களுடைய சக்தி ஒரு மாபெரும் சக்தி. அதனால் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பாடல் எத்தனையோ பாட்டு மக்கள் இசையில் இருக்குது, திரை இசையில் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துக்கு வழிகாட்டுகின்ற பாடல் எத்தனையோ பாட்டு இருக்குது. கணவன் மனைவி எப்படி பாசமாக இருக்கணும், எத்தனை பாட்டு சொல்கிறது. அதே மாதிரி முதியவர்கள் எப்படி முதியவர்களை மதிக்கணும் பாட்டு இருக்குது. இளைஞர்கள்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ட்ரெயினில் போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. என்ன பாடிட்டு போனாங்க தெரியுமா? பழைய படம் மாணவன்கிற படத்தில், அங்கே முத்து தங்க முத்து தண்ணிக்கு போனாலாம், தண்ணி குடத்தை கீழே வச்சு என்கிட்ட வந்தாலாம், அங்கே முத்து தங்க முத்து தண்ணிக்கு போனாலாம், தண்ணி குடத்தை கீழே வச்சு என்கிட்ட வந்தாலாம், ஓ பாயில பாயில பாயில, ஓ பாயில பாயில பாயில, ஓ பாயில பாயில பாயில, ஓ பாயில பாயில பாயில. தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழில் எல்லாம் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டெழுவோம் மாணவர்கள் சக்தி, பொருளியலும் படிப்போம், நாட்டு புதுவழியை வகுப்போம், அரசியலை மதிப்போம், இந்த ஆட்சியையும் பிடிப்போம் அப்படின்னு மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கிற பாட்டில் கூட தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலே தான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டெழுவோம் மாணவர்கள் சக்தி, பொருளியலும் படிப்போம், நாட்டில் புது வழியை வகுப்போம், அரசியலை மதிப்போம், இந்த ஆட்சியை பிடிப்போம்னு மாணவர்கள்லாம் சேர்ந்து பாடின மாதிரி இளைஞர்களுக்கு வழிகாட்டின பாட்டு நிறைய இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் இசையில் எங்கள் பரவ முனியம்மா ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை யார் வேணாலும் எப்படி வேணாலும் கம்போஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போன்ற பாட்டு அருமையான பாட்டு அது. காலையிலே எந்திரிச்சு பச்சை தண்ணி குடிச்சு புட்டு ஓடி ஆடி தெரிஞ்சதெல்லாம் அப்போ,
காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணி குடிச்சு புட்டு ஓடி ஆடி தெரிஞ்சதெல்லாம் அப்போ. இப்ப காப்பி டீயை குடிச்சு புட்டு அடிவயிறு வலிக்குதுன்னு மருந்து வாங்கி திங்கிறாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலு நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலு நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் அப்படின்னு அப்போ இப்போன்னு எம்புட்டு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதில். அதே மாதிரி மக்கள் இசையை அப்படியே திரை இசைக்கு கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை அப்படியே கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லா பாட்டும் ஒரே மாதிரியான பாட்டாக இருந்தாலும் கேட்பதற்கு அவ்வளவு சுவையாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு பாட்டு, அது பொற்காலத்தில் தேனிசை தென்றல் தேவா ஒரு சேலைகளை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். வண்ண வண்ண சேலைக வசதியான சேலைக வாங்கி வந்து ஏழைக கொடுத்து வாங்க ஜாலியா. வண்ண வண்ண சேலைக வசதியான சேலைக வாங்கி வந்து ஏழைக கொடுத்து வாங்க ஜாலியா. சிங்கிச்சா 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 சிவப்பு கலரு சிங்கிச்சா, பச்சை கலரு சிங்கிச்சா, மஞ்சள் கலரு சிங்கிச்சா, ப்ளூ கலரு சிங்கிச்சா. சிங்கிச்சா 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 எங்கிருந்து வந்துச்சுன்னா சிங்சா 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 சிங் அடவாரி வெட்டாக்க வரவழைச்சாக்க மடிகறிந்தாக்க வரேன் போங்க. சிங்சா 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 கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க கொலுசு நாலாங்க வாங்க சொன்னேன். சிங்சா 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 சிங் அடிவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடி தெரிஞ்சாக்க பாரேன் போங்க. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க ஓட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. சிங்சா 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 மாறி விட்டாக்க வரவழைச்சாக்க அதிகரிஞ்சாக்க மாறி போங்க. மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. வந்தார காணலியே அட வந்தார காணலியே அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு கொழுங்குதடி. சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. 8 கோடி உரிமை மேலம் போட்டு கோடி கோக்கதாரம் 10 கோடி மாமங்கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம் அப்படின்னு வரிசையா நம்ம டப்பாங்குத்தா அடிக்கி பாடிக்கிட்டே போகலாம். திரை இசையும் மக்கள் இசையும் மக்களோட இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. இளைஞர்களுக்கா குடும்பத்திற்கா சமுதாயத்திற்கா அப்படிங்கிறத எந்த இடத்துல நம்ம முடிவு செய்யணும். சீக்கிரம் வளர்ற ஒரு பொருள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யாது. சிலந்தி கூடு கட்டுது, பட்டுப்புழும் கூடு கட்டுது. சிலந்தி பார்த்தீங்கன்னா கிடுக்கிட்டுன்னு கட்டிடும் கூடு. பட்டுப்புழு கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சிலந்தி பட்டுப்புழுவை பார்த்து நக்கல் பண்ணியிருக்க, பாத்தியா எவ்வளோ குயிக்காக கட்டியிருக்கேன், நீயும் தான் முக்கி 1 மாதம் கூட்டு கட்டிக்கிட்டு இருக்க. பட்டுப்புழு கட்டி முடிச்சுட்டு சொன்னிச்சு, நீ சீக்கிரமாக கட்டுற, ஆனால் உன்னுடைய வீடு குப்பை. ஆனால் நான் மெதுவாக கட்டிய என்னுடைய வீடு மக்களுக்கு ஆடையாக பயன்படுகிறது. நீ குப்பையாக இருக்கிற, நான் ஆடையாக பயன்படுறேன். சீக்கிரம் விறுவிறுவிறுன்னு ஒருத்தன் பதவியில் உயர்ந்து வந்தான்னா அவன் எவ்வளவு சீக்கிரம் பதவிக்கு வந்தானோ அவ்வளவு விரைவில் கீழே தள்ளப்படுவான் என்பது தான் நிதர்சனமான உண்மை. உதாரணமாக லைட் எரியுது, அதை சுவிட்சை ஆன் பண்ணோம்னா எரியும், சுவிட்சை ஆஃப் பண்ணோம்னா அணைஞ்சிரும். அதே மாதிரி இந்த லைட்டுக்கு கண்ட்ரோல் இருக்கான். காரணம் இது மின்சாரத்தில் ஓடுறது, பார்க்குறதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம முகத்தை ஜொலிச்சு காட்டும். ஆனால் சுவிட்சே இல்லாமல் நம்ம உலகத்துக்கே லைட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுன்னா சூரியன் தான். அதை எந்த சுவிட்சாலையும் ஆஃப் பண்ணவே முடியாது. இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடலாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொளுத்தி வைக்கிற விளக்க ஊதி அணைச்சிடலாம். சூரியனை எந்த சுவிட்சாலும் ஆஃப் பண்ண முடியாது. இயற்கை தான், செயற்கை தான். சூரியன் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அந்த சூரியன் வருகின்ற காலம்தான் நாட்டுக்கு நல்ல காலம் என்பதை இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்லி,
மக்கள் இசையும் திரை இசையும் இளைஞர்களுக்கும் குடும்பத்திற்கும் வழிகாட்டி கொண்டிருந்தாலும் இளைஞர்களும் குடும்பமும் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் சமுதாயம்தான். எனவே சமுதாயத்திற்குத்தான் மக்கள் இசையும் திரை இசையும் வழிகாட்டி கொண்டிருக்கின என்று இந்த நிகழ்ச்சியினுடைய நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு தீர்ப்பு சொல்லி எங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு ரசிக பெருமக்களுக்கு, கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த இளைஞர்கள் மென்மேலும் உயர்ந்து மிகப்பெரிய என்னை விட அவர்கள் பெயர் பெற்று வாழ்கின்ற அந்த காலத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் விரைவிலே நல்ல பொற்காலம் அமையட்டும் என்று கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.